பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ ഖൈറல் ஹதீயி ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலெல்லாம் சிறந்த வார்த்தை ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்திலே மார்க்கத்தின் பெயரால் புதிதாக தோற்றுவிக்கப்படுகின்ற அத்தனை காரியங்களும் வழிகேடுகள் என்றும், வழிகேடான ஒவ்வொரு காரியங்களும் இந்த மனித சமுதாயத்தினை நரக படுகொலியின் பால் இட்டுச் செல்லும் என்று இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது ஒவ்வொரு சொற்பொழிவுகளிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்திய செய்தியினை முதலாவதாக உங்கள் முன்னால் நினைவுபடுத்திக் கொண்டவனாக, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தோழர்களே, இந்த உலகத்தில் வணங்கி வழிபடத் தகுதியான நாயன் அல்லாஹ் அவன் ஒருவனை தவிர வேறு யாருமில்லை என்றும், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனது இறுதி தூதர் என்றும், ஏகத்துவ திருக்கலிமாவினை சாட்சியம் சொல்லிக் கொண்டவனாக இன்றைய வெள்ளி ஹுத்துபாவினை ஆரம்பம் செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இன்றைய இந்த ஜும்மாவுடைய உரையினூடாக உபதேசங்கள் ஏன் மனிதர்களுக்கு பயனளிப்பதில்லை என்ற தலைப்பின் கீழால் சில முக்கியமான செய்திகளை மாத்திரம் உங்களது சிந்தனைக்கு சொல்லிச் செல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தோழர்களே, இந்த உலகத்தில் தலைமைத்துவத்தை வகிக்கக்கூடிய ஒவ்வொரு நிறுவனங்களும், அது இயக்கங்களாக இருந்தாலும் ஏனைய நிர்வாகங்களாக இருந்தாலும் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், தனது மக்களுக்கு உபதேசங்களை சொல்லுவதன் மூலம் தனது கட்சியை, இயக்கத்தை மத போதகர்கள் அல்லது உபதேசம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கென்று முக்கியமான கருத்துக்களை உபதேசங்கள் மூலமாக மக்களுக்கு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். உபதேசங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் மனிதர்களுக்கு போதனை செய்வதென்றும், மக்களுக்கு அறிவுரைகளை வழங்குவதென்றும், மனிதன் கெட்ட வழியிலே இருக்கின்ற நேரத்தில் அவனுக்கு சரியான வழிகாட்டுதல்களை காண்பிப்பதென்றும், கெட்ட வழிகளிலே இருந்து மனிதர்களுக்கு அவர்களை தடுப்பதென்ற இந்த அடிப்படையில் உபதேசங்கள் அமையப்பெறுகின்றதை காண்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு முழுமையான 100% அறிவை சுமந்த மனிதர்களாக இந்த உலகத்திலே இல்லை. எல்லா மனிதர்களிடத்திலும் ஏதோ ஒரு அடிப்படையில் தவறுகள், குறைகள், அறிவில் பலவீனங்கள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மனிதன்
தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே இருக்கின்ற நேரம் மனிதனுக்கு அறிவுரைகள் மூலம் அல்லது உபதேசங்களின் மூலம் அவனுக்கு நாம் சில செய்திகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு மனிதனிடத்திலே இருக்கின்ற அறிவை அடிப்படையாக கொண்டு அவனிடத்திலே இருக்கின்ற அந்த சிந்தனா சக்தியை அடிப்படையாக கொண்டு மனிதன் எல்லா விடயங்களையும் அறிந்து கொள்ள முடியுமா என்றால் அவனுக்கு உபதேசங்கள் தேவைப்படுகின்றதை காண்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அதற்கு இன்னும் ஒரு பேராக உபதேசம் என்று சொல்லுவார்கள். அத்தீனுன் நசீகா, முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. மார்க்கம் என்றால் அது அடுத்தவருடைய நலம் நாடுவதுதான். இந்த மார்க்கம் என்றால் மக்களுக்கு உபதேசம் செய்வதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இஸ்லாத்தையும் உபதேசம் செய்வதையும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாத அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கமும் உபதேசமும் ஒன்றுக்கு ஒன்றால் இணைந்து காணப்படுவதை காண்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா இதற்குரிய பொறுப்புதாரியாக உடைமைக்காரனாக இருக்கிறான். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் பல லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பிய அத்தனை நபிமார்களினதும் ஒரு தார்மீக பொறுப்பாக கடமையாக எது இருந்தது தெரியுமா? அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ, எந்த சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்திற்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பது, கெட்ட விடயங்களிலிருந்து மக்களை தடுப்பது, அநியாயங்கள், அட்டூழியங்கள், வெறுக்கத்தக்க காரியங்களிலிருந்து மனிதர்களை தடுத்து நிறுத்தி சுவனத்தின்பால் மக்களை அழைப்பதுதான் ஒவ்வொரு நபிமார்களுடைய ஒரு பொறுப்பாக, ஒரு கடமையாக இருந்து வந்தது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமை வரைக்கும் இருக்கின்ற சமுதாயங்களில் சிறந்த சமுதாயம், நல்ல சமுதாயம் எது தெரியுமா? சூரத்துல் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் 110வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குந்தும் கைர உம்மத், வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், நீங்கள் தான் நல்ல சமுதாயம். ஏன் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப், மக்களுக்கு நல்லவற்றை ஏவுகிறீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், கெட்டவற்றிலிருந்து தீயவற்றிலிருந்து மக்களை தடுக்கிறீர்கள். அப்ப நமக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? நல்ல விடயங்களை உபதேசம் செய்ய வேண்டும், கெட்ட விடயங்களிலிருந்து மக்களை தடுக்க வேண்டும். அதனால் நாங்கள் சிறந்த சமுதாயமாக இன்றைக்கு உலகத்திலே வாழுகிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் உபதேசங்களை பொறுத்தவரையில் வாரா வாரம் வெள்ளி குத்துபாக்கள் ஓதப்படுகிறது, வாராந்தம் பயான் நிகழ்ச்சிகள் நடாத்தப்படுகிறது. இஜ்திமாக்கள் என்ற பெயரில் பல லட்சக்கணக்கான சல்லிகளை செலவழித்து மக்களை எல்லாம் அழைத்து உபதேசங்களை தலை சிறந்த உலமாக்கள் மூலம் மக்களுக்கு உபதேசங்கள் வழங்கப்படுகிறது. யாரெல்லாம் சோசியல் மீடியாக்களை, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறார்களோ அதிலே எக்கச்சக்கமான பயான் நிகழ்ச்சிகள், நல்ல உபதேசங்களை எந்த நாளும் கேட்கக்கூடியதாக எங்களுக்கு இருக்கிறது. இப்படி இருந்தும் அடிக்கடி பயான்களை, நல்ல விடயங்களை கேட்டிருந்தும் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கவில்லை. எவ்வளவுதான் பேசி பாருங்கள், பயான் என்றால் எவ்வளவு பெரிய ஆழமாக சிந்தனைகளை தூண்டுகின்ற விதமாக
எங்களது உணர்ச்சிகளை அப்படியே செதுக்குகின்ற விதமாக உபதேசங்கள் செய்யப்பட்டாலும் அது எந்த விதமான பிரயோசனங்களும் இல்லாமல், வாழ்க்கையில் மனிதர்களுடைய மாற்றங்களை தராமல், நீங்க எவ்வளவுதான் பேசி பாருங்க, சுவர்க்கத்தை நரகத்தை கண்ணுக்கு முன்னால் வைப்பதை போல பேசினாலும் உபதேசங்கள் பயனற்றதாக போய்கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம் சகோதரர்களே. ஒரு காலம் யாரும் பயான் பண்ண மாட்டார்களா, நல்ல விடயங்களை சொல்லித்தர மாட்டார்களா என்கின்ற அந்த காலம் தாண்டி இன்றைக்கு பயான்கள் உபதேசங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக வேண்டி உபதேசத்தை கேட்கக்கூடிய மனிதர்கள் யாரெல்லாம் பயான்களை உபதேசங்களை காதினால் கேட்கிறோமோ, வெள்ளிக்கிழமையில் நேர காலத்தோடு பள்ளிக்கு வருகிறோம், பள்ளியிலே அமர்கிறோம். பயான் என்று சொன்னால் மௌலவி ஒருத்தர் வரத்தான் வேணும், அவர் பயான் பண்ணத்தான் வேணும், வருகின்ற மக்கள் கேட்கத்தான் வேணும். இப்படி ஒரு சடங்குக்காக அல்லாமல் ஏன் இது எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கவில்லை, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை, எங்களுக்கு அதன் மூலமாக ஒரு வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். முதலாவதாக வேண்டி மனிதன், ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நான் தூய்மையாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழுகிறேன், என்னிடத்தில் எந்த தவறுமே கிடையாது. தொழாத மனிதனாக இருந்தால் அதற்கு சில சாட்டுக்களை சொல்லி அதை நியாயப்படுத்துவான். மதுபானங்களை பாவிக்கக்கூடிய மனிதன் அதற்கு தன்னளவிலே சில நியாயங்களை சொல்லி தன்னை பரிசுத்தமானவனாக காட்டுவான். இப்படி எல்லா மனிதர்களும் நான் நல்லவன், நான் தூய்மையானவன், நான் பரிசுத்தமானவன், என்னிடத்திலே தவறு இல்லை என்ற அந்த சிந்தனைகள் இருக்கின்ற வரைக்கும் மனிதனுக்கு உபதேசங்கள் பயனளிக்கவே மாட்டாது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், சூரத்துன் நஜ்ம் 32வது வசனம், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும். இந்த வசனத்தை கவனிங்க. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மக்களே நீங்களே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வஹுவ அஅலமு பிமன் இத்தகா. இறையச்சவாதி யார் என்பதை அல்லாஹ் தான் அறிவான். நான் 100க்கு 100 நல்லவன், எனது வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது, நான் பாவம் செய்யவில்லை, நான் கெட்டதை போதிக்கவில்லை, நான் நன்றாக இருக்கிறேன் என்று தனக்குத்தானே ஒரு மனிதன் தூய்மைப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு ஒரு காலமும் அந்த உபதேசங்கள் பயனளிக்காது. எப்படி தெரியுமா நினைக்கிறோம்? ஒரு பயான மௌலை பண்றாரு, ஒரு ஸ்பீச்ச மௌலை வெள்ளிக்கிழமையில குத்துபா ஓதுகிறார். இந்த கேட்கின்ற எங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? இது எனது மனைவிக்கு பேசி இருந்தால் இந்த உரை பொருத்தமாக இருக்குமே, என்ற மாமா இதை கேட்டிருந்தால் அவருக்கு பிரயோசனம் அளிக்குமே, இந்த பயான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சரியாக அமைந்திருக்கிறது என்று அந்த பயானை அடுத்தவனுக்கு விரலை நீட்டி சொல்லுகிறோமே ஒழிய சொல்லப்படுகின்ற செய்தி எனக்கு பிரயோசனம் இருக்கிறதா என்று பாருங்கள். ஒரு தடவை ஒரு நபித்தோழர் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையை கேட்டதும் ஹன்ஸலா முனாஃபிக்காகி விட்டார். அவர் பார்க்கிறாரு, ஒரு வசனம் வருகிறதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு உபதேசங்களை செய்கின்ற நேரத்திலே அந்த நொடியில் மாற்றம் வந்தது. எந்த அளவுக்கு பாருங்க. ஆரம்பத்திலே கிப்லாவாக மஸ்ஜிதுல் முகத்தஸ் பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாயில் இருந்தது. தொழுகையில் அந்த வசனம் இறங்குகின்ற நேரத்திலே, அந்த வசனம் ஓதப்படுகின்ற நேரத்திலே தொழுகையிலே இருந்து கொண்டு கிப்லாவை மாற்றினார்கள்.
மதுபானம் தடை, ஹராம் என்ற வசனம் அல்லாஹு தஆலா இறக்கிய நேரத்திலே வீடுகளிலே, குழாய்களில், குடங்களில் வைத்திருந்த அத்தனை மதுபானத்தையும் உடனே கொட்டி விட்டார்கள். இன்றைக்கு இருக்கிறத குடிச்சிட்டு நாளில இருந்து வாங்காம விடுவோம் நினைக்கல. உபதேசம் சொல்லப்படுகிறதா? பேசப்படுகின்ற வசனம் சத்தியமாக இருந்தால் அந்த நொடியே செயல்படுத்த வேண்டும். காலம் தாழ்த்தக்கூடாது. ஹிஜாபுடைய வசனம் இறங்கப்படுகிறது. அந்த பெண்கள் யோசிக்கல, மாப்பிள்ளட்ட சொல்லி ஹிஜாப் புடவை வாங்கி அலங்காரத்தை தெரிவு செஞ்சு அழகா தைச்சு நாளிலிருந்து அமுல்படுத்துவோம். எப்படி? ஹிஜாபுடைய வசனம் இறக்கப்படுகின்ற அதே நேரத்திலே அவர்களுக்கு ஹிஜாபுடைய ஆடை இருக்கவில்லை. தொங்குகின்ற ஜன்னலுக்கு போட்டிருக்கின்ற திரைச்சீலை, வீட்டிலே தொங்கவிடப்பட்ட திரைச்சீலை, அதை கலட்டி தலையிலே மாட்டிக்கொள்கிறார்கள். அந்த நொடியிலே வருகிறது. அதுதான் உபதேசங்கள் பயனளிப்பதற்கான சந்தர்ப்பம் சகோதரர்களே. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு பெயர் வைக்கின்ற நேரத்தில் கூட தூய்மையானவன் என்று பெயர் வைக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்கிறாங்க. இந்த ஹதீஸை கவனிங்க. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கய்யர இஸ்முன் பர்ரா இப்னு அபி வ பர்ரா இப்னு ஜஹீம், இரண்டு பேர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பர்ரா என்றால் தூய்மையானவன், பரிசுத்தமானவன். இந்த பேரை அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டு பெண்மணிகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேரை கேட்டதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க. ஃபஸம்மாஹுமா ஸைனப் வ ஸைனப். இந்த பேரை மாத்தி அல்லாஹ்வுடைய தூதர் இவர்ல பேர் ஸைனப், இந்த நபித்தோருடைய பேர் ஸைனப். பர்ரான்னு வைக்காதீங்க, அவ்வளவு பரிசுத்தமானவன் என்று உங்களுக்கு நீங்களே பேரை வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் பரிசுத்தமானவன் என்ற அந்த எண்ணம் இருக்கின்ற வரைக்கும் உபதேசங்கள் ஒரு காலமும் பயன் தராது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய ரிசாலத்தை, அந்த நுபுவத்தை மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் செய்கிறார்கள். அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அந்த வேதத்தை மக்களுக்கு சொல்லுகிறார்கள். சொல்லப்படுகின்ற மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் மூன்று சாராராக பிரிக்கிறார்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இதை இப்படி பாமே, பயான்கள் சொல்லப்படுகின்ற நேரம், உபதேசங்கள் சொல்லப்படுகின்ற நேரம் அதை கேட்கின்ற மக்கள் மூன்று சாராராக இருக்கிறார்கள். அதிலே முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணத்தை நல்லா கவனிங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் படிச்சு தராங்க. ஒரு பசுமையான விளைச்சல் நிலத்தை கொண்ட ஒரு தரை இருக்கிறது. உங்களோட வயலை யோசிங்க. நல்ல பசுமையா ஒரு வயல் நிலம் இருக்குது. அங்கே மழை பொழிகிறது. அந்த மழையை அந்த நிலம் எப்படி உள்வாங்கிக் கொள்ளும் என்றால் அந்த மழை நீரை தனக்கு எடுத்துக்கொள்கிறது. தனது பயிர் பச்சைகளுக்கு அந்த தண்ணீரை மீள கொடுக்கிறது. அந்த பயிர்கள் அதிலிருந்து கனிகளை, விவசாய பொருட்களை மக்களுக்கு அப்படியே கொடுக்கிறது. இப்படி சில சாரார் இருப்பார்களாம். உபதேசம் செய்கின்ற நேரம் அதை உள்ளத்திலே எடுத்துக்கொள்வார்கள். அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துவார்கள். தன்னை சுற்றியுள்ள அடுத்த மனிதர்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்கள் தான் நபித்துவத்தை, நுபுவத்தை சொல்லுகின்ற நேரம் ஏற்றுக்கொண்ட சிறந்த மனிதர்கள். இரண்டாம் தரப்பினர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க. ஒரு வறண்ட நிலம், ஒரு காய்ந்த நிலத்திலே மழை பொழிகிறது. அந்த மழை நீரை அந்த நிலம் ஏற்றுக்கொள்ளும். அதை தலைப்பிப்பதற்கு பயிர்கள் அந்த இடத்திலே கிடையாது. அடுத்தவருக்கு அது பிரயோசனம் அளிக்கும். சிலாக்கு அப்படி இருக்கும். கேட்ட மார்க்கத்தில் எல்லா சட்டமும் தெரியும். பயான்கள், உபதேசங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு சட்டங்கள் அதிகமாக படித்திருப்போம். ஆனால் தனக்கு அதனால் எந்த பிரயோசனமும் இல்லை. அடுத்தவருக்கு அது பிரயோசனம் அளிக்கும்.
மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சாராரை சொல்லி காட்டுகிறார்கள். கற்பாறைகள் மீது அப்படியே மழை பொழிகிறது. அந்த மழையினால் அந்த கற்களுக்கும் பிரயோசனம் கிடையாது. அந்த நிலத்திலே நீர் எடுத்துக்கொண்டால் அந்த நிலத்திலே எந்த பயிர்களும் அந்த பாறைகளில் முளைக்காது. தனக்கும் பிரயோசனம் இல்லை, அடுத்தவர்களுக்கும் பிரயோசனம் இல்லை. இந்த செய்தியை இங்கே இருக்கின்ற சகோதரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை உரைகளை கேட்டிருக்கிறோம், எத்தனை ஜும்மாக்களை என்னுடைய 40 வயது 50 வயது 60 வயதை தாண்டி எத்தனை உரைகளை கேட்டிருப்போம். வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை என்றால் எங்களுடைய உள்ளங்கள் கற்பாறைக்கு சமன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்துகிறார்கள். நரகவாசியுடைய பட்டியலை நாங்கள் படித்திருக்கிறோம். நிறைய பேரை அல்லாஹ்வுடைய தூதர் இவர் நரகவாதி, இந்த செயலை செய்தால் நரகத்திற்கு இட்டு செல்லும், இப்படி பட்டியல் போடுகின்ற அந்த வரிசையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே ஒரு அணுவளவேனும் மிஸ்கால வர்ரத்துன் மினல் கிபர், பெருமையில் ஒரு அணுவளவேனும் இருந்தால் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். ஒரு நபித்தோழர் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் இன்ன ரஜுலன் யுஹிப்பு ஐயகூன சௌபுன் ஹசனன் வ நாலுஹு ஹசனா, அவருடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவருடைய பாதணி நல்ல அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹு தஆலா அழகானவன், யுஹிப்புல் ஜமால, அழகை அல்லாஹ் விரும்புகிறான். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, அல் கிபர், பெருமை என்றால் என்ன தெரியுமா, பத்தருல் ஹக்கி வ கம்துன் நாஸ், சத்தியத்தை மறைப்பது, அடுத்த மக்களை ஏளனமாக கருதுவது, அடுத்த மக்களை ஏளனமாக, ஒரு அசிங்கமாக, ஒரு தாழ்த்தப்பட்டவனாக ஒரு மனிதனை பார்ப்பதும் சத்தியத்தை மறைப்பதும் பெருமைக்குரிய அடையாளம். யாரிடத்திலே இந்த பெருமை இருக்கிறதோ அவர் சுவனம் நுழைய மாட்டார். மக்களுக்கு உபதேசம் பயனளிப்பதற்குரிய அடுத்த காரணம் என்ன தெரியுமா, அவனிடத்திலே இருக்கின்ற பெருமை, அந்த ஆணவம், அந்த கௌரவம். இவனெல்லாம் சொல்லி நம்ம கேட்கணுமா, இவனை பேசுறத போய் நம்ம கேட்கணுமா, நம்மளே பெரிய அறிவாளியாக இருக்கிறோம், எல்லாம் தெரிந்தவன், இவன் சொல்வதை கேட்டு நான் மாற வேண்டுமா? இந்த பெருமை வந்துவிட்டால், இந்த அகங்காரம் வந்துவிட்டால், சொல்லப்படுகின்ற வார்த்தை இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீனுடையது, சொல்லப்படுகின்ற செய்தி உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடையது. அப்படி என்றால் அல்லாஹ்வை விட பெருமை படித்தவர்களா நாங்கள்? அல்லாஹ் அழைக்கிறான் என்று சொல்லப்படுகின்ற நேரம் அதை மறுப்பதாக இருந்தால் அது பெருமையுடைய அடையாளம். அல்லாஹ்வை விட நாங்க பெருசு நினைக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை விட எனக்கு பெருமை இருக்கிறது நினைக்கிறோம். எத்தனை பயான கேட்கிறேன், சுப்ஹானல்லாஹ். பெருமை யாருடைய உள்ளத்திலே இருந்தால் நிச்சயமாக அது அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்காது, அந்த உள்ளத்துக்கு எடுபடாது. அல்லாஹ் இந்த ஒரு மனிதனை, என்னை நான், உங்களை நீங்கள் முஃமின் என்று அழைக்கிறோமா இல்லையா? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம், வ ரசூலுஹு, அவனுடைய தூதர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், வ கிதாபிஹி, அவனுடைய வேதங்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், வ மலாயிகா, மலக்குமார்களை நம்பி இருக்கிறோம், வல் யௌமில் ஆகர், மறுமை நாளை நம்பி இருக்கிறோம். அதே போல நன்மை தீமைகள் அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வருகிறது என்ற அந்த ஈமான் இருக்கிறது. உங்களை பார்த்து ஒரு மனிதர் நீ எல்லாம் முஃமின் இல்லைன்னு சொல்லி பாருங்க, எவ்வளவு ஆத்திரம் வரும், எவ்வளவு கோபம் வருது. நீ எல்லாம் முஃமின் இல்லை, கோபம் வருமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு தஆலா 51வது அத்தியாயம் 55வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை வச்சு நான் முஃமினா இல்லையான்னு பரிசோதனை செஞ்சு பாருங்க. உங்களை நீங்க கேட்டு பாருங்க.
அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஃபதக்கிர் ஃபஇன்ன الذிக்ரா தன்ஃபஉல் லில் முஃமினீன். இந்த வசனம் சரியா கவனிங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை இங்க உபதேசம் நடக்குது. இந்த உபதேசம் யாருக்கு பிரயோசனம் அளிக்கும் என்றால் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு மட்டும் பிரயோசனம் அளிக்கும். சொல்ற செய்தி, பேசப்படுகின்ற விடயம் யாருக்காவது ஒரு காதிலே வாங்கி அதே காதிலே விட்டு மறந்து வருகிறீர்களோ, முதல்ல சொல்லுவாங்க ஒரு காதால எடுத்து அடுத்த காதால விட்டுருவாங்க. இப்ப அப்படி இல்லை, இந்த காதால கட்டி அதனால மறந்து போறது. அப்படி யாரெல்லாம் கேட்கின்ற உபதேசங்களை மறந்து போகின்றீர்களோ, அதை வாழ்க்கையிலே எடுக்காமல் இருக்கின்றீர்களோ, அதை மறந்து வாழுகிறீர்களோ, அவர்கள் முஃமின் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் முஃமினா இல்லையா? யாரையும் பார்த்து நாங்கள் முனாஃபிக் பட்டம் கொடுக்க தேவையில்லை. நான் எனக்கு யோசிக்க வேண்டும். இவ்வளவு பயான் பண்றாங்களே, இவ்வளவு பேசுறாங்களே, சொல்றாங்களே, எனக்கு அது பிரயோசனம் அளிக்கவில்லை என்றால் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க யாருண்டு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமன் அதுலம மிம்மன் துக்கிர பி ஆயாத்தி ரப்பிஹி. அல்லாஹ்வுடைய வேத வசனம், இதை கேளுங்க சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய வசனத்தை பேசுறோம். சிலாக்கள் அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க, சிலாக்கள் அதை என்னத்தையாலும் பேசுங்க கேட்டு இருந்து போற நினைப்பில்லைங்க. அல்லாஹ்வுடைய வசனம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்றானே. நீங்க காதால கேளுங்க, இந்த வசனத்தை சரியா படிச்சு பாருங்க. ஒமன் அதுலம, மிகப்பெரிய அநியாயக்காரன், மிகப்பெரிய மோசடிக்காரன் யார் தெரியுமா? மிம்மன் துக்கிர பிஆயாத்தி ரப்பிஹி, யாரிடத்தில் அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லப்படுகிறதோ. இப்ப நாங்க உங்கள்கிட்ட சொல்றோமா இல்லையா? இப்படி அல்லாஹ்வுடைய வசனம் யாரிடத்திலே சொல்லப்படுகிறதோ ஃபஆரது அன்ஹா, அதை அப்படியே புறக்கணித்து விடுவான். தொழுங்கண்டா கேட்க மாட்டான், பொய் சொல்லாதீங்க கேட்க மாட்டான், ஏமாத்தாதீங்க அதை கேட்க மாட்டான். எதை சொன்னாலும் அதை அப்படியே புறக்கணித்து வனசா மா கத்தமத், அவன் செய்கின்ற எல்லாத்தையும் மறந்துடுவான். செய்கிற அத்தனை பாவங்களும் மறந்து போய்விடும். இப்படி மறந்து வாழுகின்றவர்கள் யார் தெரியுமா? இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னா, அவருடைய உள்ளத்திலே நாங்கள் ஒரு மூடியை போட்டு இறுக்கி வைத்தோம். ஒரு பூட்டை போட்ட மாதிரி அப்படியே அடைச்சு அல்லாஹ் வச்சுட்டானாம். எப்படி? ஐயப்கஹூன், அவங்க விளங்க மாட்டாங்க. அவங்க ஒன்று சொன்னா கேட்டு அதை உணர்ந்து அதை கிரகிச்சு இது நன்மைதானே என்று விளங்குற அவங்களுக்கு உள்ளங்களை அல்லாஹ் பூட்டிட்டான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வஃபி ஆதானிஹிம் வக்ரா, அவனுடைய உள்ள காதுல அல்லாஹ் செவிட்டு தன்மையை அப்படியே கொடுத்த. கேட்கும், ஆனா அதை யோசிக்க மாட்டாங்க, கேட்கும் சிந்திக்க மாட்டார்கள். காதிலே மிகப்பெரிய ஒரு செவிட்டு தன்மை இருக்கிறது. வைன் தது அவுகும் இலல் ஹுதா, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அவங்களை நல்ல வழியின் பால் நீங்கள் அழைத்தால், நேரான வழியின் பால் அழைத்தால், தொழுகைக்கு வாங்கப்பாடு கூப்பிட்டால், நன்மைகளை செய்யுங்கள் என்று சொன்னால் பலன் தகுதி இதன் அபதா, ஒரு காலமும் அவர்களை பிரயோசனம் அளிக்காது. எவ்வளவு சொல்லி பாருங்க, எவ்வளவுதான் பேசி பாருங்க. அசரு தொழாதவன் தொழவே மாட்டான், மகரிப் தொழாதவன் தொழவே மாட்டான், ஜக்காத் கொடுக்காதவன் கடமை இருந்தும் வசதி இருந்தும் கொடுக்கவே மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய உள்ளங்களை அல்லாஹ் இறுக்கி விட்டான். காதுகளில் செவிட்டுத்தன்மையை அல்லாஹ் போட்டு விட்டதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனங்கள் அல்லாஹ் சொல்லி எங்களை கொஞ்சம் சிந்திக்க சொல்லுகிறான். எனக்கு பிரயோசனம் அளிக்கவில்லை என்றால் எனது உள்ளம் இறுகிவிட்டதா? எனது காதிலே அல்லாஹ் செவிட்டுத்தன்மையை போட்டு விட்டானா என்பதை சிந்திக்கக்கூடிய காலத்திலே இருக்கிறோம். இன்னொரு செய்தி அல்லாஹ் பேசுறான் பாருங்க சோர்களே. முழுக்க முழுக்க குர்ஆன் வசனத்தை பேசுகிறோம். இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க. சூரத்துல் அராஃப் 176வது வசனம். வீட்டில் போய் வேண்டாம் பிரட்டி பாருங்க. சூரத்துல் அராஃபுடைய 176வது வசனம்.
அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கையை மதிச்சு இதுதான் உண்மைன்னு நினைச்சு இதுக்கே காலையில பகல்ல இரவுல முழுக்க முழுக்க கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளையும் புறக்கணித்து மனோ இச்சை அடிப்படையில் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அவனுடைய நிலைமையை அல்லாஹ் சொல்லுகிறான். ஓ மசலுகு கமசலில் கல்ப், அவனுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு நாயை போன்றது. அல்லாஹ் பேசுகிறான். இந்த உலகத்துக்குண்டே வாழ்றது, உலகத்துக்குண்டே சம்பாதிக்கிறது, உலக தேவைகளுக்கு மாத்திரம் இருப்பது, அவன் நாய்க்கு ஒப்பானவன். என்னை பார்த்தோத்த நாயிண்ட எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு ஆத்திரம் வரும், எவ்வளவு ரோஷம் வரும். அல்லாஹ் அனுதினமும் இந்த வார்த்தையை அல் குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். அவர்கள் யார் என்றால், இன் தஹ்மில் அலைஹி எல்ஹப், அல்லாஹ் சொல்றாங்க, அவனுக்கு ஏதாவது சொன்னா, ஒரு நாய்க்கு அதை விரட்டிடம் வைங்க, ஒரு நாயை நீங்கள் துரத்தி விட்டால் அது நாக்கை தொங்க போட்டு கொண்டு செல்கிறது. அவு தத்ருக்குஹு எல்ஹஸ், அதை நீங்க விரட்டாம விட்டுட்டாலும் நாய் நாக்க கீழே தொங்க போட்டுக்கொண்டே இருக்கிறது. தாலிக்க மசலுல் கௌம், இந்த உதாரணம் யாருக்கு தெரியுமா? ஒரு சமுதாயத்துக்கு சொந்தமான ஒரு உதாரணம். அதை கவனிங்க. அல்லதீன கத்தபு பிஆயாத்தினா, அவர்கள் எங்களுடைய வசனங்களை எல்லாம் பொய்ப்பிச்சிருவாங்க. தொழுகைன்னா தொழுகை இல்லை, ஹராத்தை செய்யாதீங்கன்னா அது செய்வார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழுகிறோமோ அத்தனை மனிதர்களும் நாய்க்கு சமனானவர்கள். யோசிச்சு பாருங்க, எத்தனை உபதேசங்கள் பேசப்படுகிறது, எத்தனை பயான்கள் சொல்லப்படுகிறது, ஹராத்தை குறித்து எவ்வளவு எச்சரிக்கை செய்யப்படுகிறது. என்னதான் பேசினாலும் எதைத்தான் சொன்னாலும் அது எங்களுடைய உள்ளத்திலே அது மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் ஒரு நாய்க்கு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். எவ்வளவு பெரிய கேவலம் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய ஒரு அருவருப்பான உதாரணம். எனவே இந்த உபதேசங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் சில திருப்பங்களை, சில மனதிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இப்படி உபதேசங்களால் உள்ளங்களை மாற்றக்கூடிய அந்த மனோ பக்குவத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.